வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு நாள் கழித்து புதன்கிழமை ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை தொலைபேசியில் அழைத்து பேசினார். செலன்ஸ்கியுடனான ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பு புட்டினுடனான அவரது தொலைபேசி அழைப்பின் பாதி நீளம் கொண்டது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ட்ரம்ப் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது 30 நாட்களுக்கு உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறியதற்கு புட்டின் ஒப்புக்கொண்டார். ஆனால் 30 நாள் முழுமையான போர் நிறுத்தத்தை ஆதரிக்க மறுத்துவிட்டார். உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்கக்கூடாது என்பதில் ட்ரம்ப் ஏன் உறுதியாக நின்றார் என்பதற்கான விடை ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை தொலைபேசியில் அழைத்து பேசிய போது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குமாறு கூறினார். உக்ரைனின் மின் உற்பத்தி ஆலைகளின் அமெரிக்க உரிமையே அந்த உள்கட்டமைப்புக்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். உக்ரைனின் மின் உற்பத்தி ஆலைகள் அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருந்தால் ரஷ்யா அதன் மீது தாக்குதல் நடத்த முடியாது என்பதே ட்ரம்பின் கோணம். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோரின் வெள்ளை மாளிகை அறிக்கையின்படி அந்த ஆலைகளில் அதன் மின்சாரம் மற்றும் பயன்பாட்டு நிபுணத்துவத்துடன் இயக்குவதற்கு அமெரிக்கா மிகவும் உதவியாக இருக்கும் என்று ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் கூறினார். போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படிகளில் ஒன்று ஆற்றல் மற்றும் பிற பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருக்கலாம். சமூக ஊடகத்தில் செலன்ஸ்கி கூறிய போது நான் இந்த நடவடிக்கையை ஆதரித்தேன். உக்ரைன் நாங்கள் அதை செயற்படுத்த தயாராக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தினார். போரின் போது உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை ஓரளவு திருப்பி செலுத்தும் விதத்தில் உக்ரைனின் முக்கியமான கனிமங்களை அமெரிக்கா எடுப்பதற்கு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் இறுதி செய்ய முனைந்தது. இப்போது ரஷ்ய தாக்குதல்களை தடுப்பதற்கு உக்ரைனின் மின் உற்பத்தி ஆலைகளை அமெரிக்காவுக்கு கொடுக்குமாறு கோருகிறது. உக்ரைனிய மின் உற்பத்தி நிலையத்துடன் சாத்தியமான அமெரிக்க ஈடுபாடு பற்றிய ட்ரம்பின் சிந்தனை பற்றிய கூடுதல் விவரங்களை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் வெளியிடவில்லை. உக்ரைனிய மின் உற்பத்தி நிலையங்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டதில் சபோரிசியா அணுமின் நிலையத்தையும் உள்ளடக்கும். இதை போரின் ஆரம்பத்தில் ரஷ்யா கைப்பற்றி இன்னமும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. 6 உலைகளை கொண்டு இந்த அணுமின் ஆலை ஐரோப்பாவில் மிகப்பெரியது. அதன் உரிமையை உக்ரைன் அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துவிட்டால் ரஷ்யா சபோரிசியா அணுமின் நிலையத்தை கைவிட்டு வெளியேற வேண்டியிருக்கும். ட்ரம்ப் செய்திருப்பதை ராஜதந்திரம் என்று கூறுவதா அல்லது வர்த்தகம் என்று கூறுவதா நீங்களே கூறுங்கள். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் செலன்ஸ்கியுடனான தனது தொலைபேசி அழைப்பு ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் போரை நிறுத்த முற்படுவதைப் போலவே இருக்க வேண்டும் என்று கூறினார். நாங்கள் மிகவும் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று கூறிய ட்ரம்ப் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் ஆகியோர் உரையாடலின் கூடுதல் விவரங்களை வழங்குவார்கள் என்று தெரிவித்தார். உக்ரைனுக்கான உளவு தகவல் பகிர்வு மற்றும் ராணுவ உதவியை ட்ரம்ப் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு வழிவகுத்த இரு தலைவர்களுக்கு இடையிலான பேரழிவகமான ஓவல் அலுவலக சந்திப்புக்கு சில வாரங்களுக்கு பின்னர் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி இருவரும் தொலைபேசியில் பேசிக்கொண்ட போது இடையிடையே நகைச்சுவையாக பேசிக்கொண்டதாக உக்ரைனிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எந்த ஒரு போர் நிறுத்த செயல்முறையும் எவ்வாறு கண்காணிக்கப்பட வேண்டும் மற்றும் பல்வேறு பேச்சுவார்த்தை குழுக்கள் இன்னமும் சிக்கல்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பது குறித்து தொலைபேசி அழைப்பின் போது வலியுறுத்தப்பட்டது என்று உக்ரைனிய அதிகாரி கூறினார். தொலைபேசி அழைப்பின் போது செலன்ஸ்கி கூடுதல் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்துக்கான ஏவுகணையை கூறினார். அது பற்றி குறிப்பிட்ட ரூபியோ மற்றும் வால்ஸ் ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் அது பற்றி உடன் கவனிப்பதாக ஒப்புக்கொண்டதாக கூறினார்கள். குறிப்பாக ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்ப முயற்சிப்பதாக ட்ரம்ப் கூறினார். போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது தனது புதிய நிர்வாகத்திற்கு முதன்மையான முன்னுரிமை என்றும் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை புட்டின் ட்ரம்பிடம் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைக்க கூடாது என்பதற்கு மட்டும் ஒப்புக்கொள்வதாக கூறினார். ஆனால் ட்ரம்ப் முன்மொழிந்த முழு 30 நாள் போர் நிறுத்தத்தை ஆதரிக்க மறுத்துவிட்டார். வெள்ளை மாளிகையின்படி ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான வரையறுக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் செலன்ஸ்கி கையெழுத்திட்டார். கிரெம்ளினின் கூற்றுப்படி எந்த ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வு நிறுத்தப்பட வேண்டும் என்று புட்டின் ட்ரம்புக்கு தெளிவுபடுத்தினார். அதை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை. ட்ரம்ப் புட்டின் தொலைபேசி உரையாடல் முடிந்த பின் புதன்கிழமை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் உக்ரைனுக்கான அமெரிக்க உளவு தகவல் பகிர்வு தொடரும் என்று அடிக்கோடிட்டு காட்டினார்.
அதாவது புட்டினின் கோரிக்கை ட்ரம்பால் நிராகரிக்கப்பட்டது என்பது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரெம்ளின் உக்ரைன் தனது பேரத்தின் முடிவை ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறது. ட்ரம்புடனான தொலைபேசி அழைப்புக்கு முன்னதாக சில உக்ரைனிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் உட்பட உக்ரைன் முழுவதும் ஒரே இரவில் ஆளற்ற விமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியது என்று கூறிய செலன்ஸ்கி, புட்டினின் வரையறுக்கப்பட்ட போர் நிறுத்த உறுதிமொழி யதார்த்தத்திற்கு முரணானது என்று கூறினார். இதற்கு பதிலளித்த கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி வசதிகளை குறிவைப்பதை நிறுத்திவிட்டதாக கூறினார். ஆனால் உக்ரைன் ரஷ்யாவின் எரிவாயு குழாய் ஒன்றில் அருகே ரஷ்ய உபகரணங்களை தாக்கியதாக குற்றம் சாட்டினார். துரதிருஷ்டவசமாக உக்ரைன் ஆட்சியின் தரப்பில் எந்தவிதமான பரஸ்பரமும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம் என்று கூறினார். வாஷிங்டனை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW ட்ரம்புடனான அழைப்பின் போது புட்டினின் கோரிக்கைகளை ஏற்பது உக்ரைனிய சரணாகதிக்கு சமம் என்று கூறியது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முறையான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக முன்கூட்டிய சலுகைகளை பெறுவதற்கு தற்காலிகமான போர் நிறுத்த முன்மொழிவை பணிய கைதிகளாக வைத்திருக்க புட்டின் முயற்சி செய்கிறார் என்று ISW கூறியது. அமெரிக்க, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த பேச்சுவார்த்தை குழுவினர் வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் கூடி ட்ரம்ப் மற்றும் புட்டின் இந்த வார அழைப்பில் தொலைபேசியில் ஒப்புக்கொண்ட பகுதியளவு போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி விவாதிக்கும் என்று வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா அதிகாரிகளை அமெரிக்கா ஒன்றாக சந்திக்குமா அல்லது தனித்தனியாக சந்திக்குமா என்பது உடனடியாக தெரியவில்லை. வால்ஸ் தனது ரஷ்ய சகா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யூரி உஷாகோவுடன் புதன்கிழமை தொலைபேசியில் பேசி வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளை பற்றி விவாதித்தார். செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையேயான தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் உக்ரைனில் விமான தாக்குதல் சைரன்கள் ஒலித்தன. தாக்குதலை தடுக்கும் முயற்சிகள் இருந்த போதிலும் 2 மருத்துவமனைகள், ஒரு ரயில்வே வசதி மற்றும் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் உட்பட பல தாக்குதல்கள் சிவிலியன் உள்கட்டமைப்பை குறிவைத்தன என்று செலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் கூறிய போது உக்ரைனின் தெற்கு மைக்கோலோவ் பிராந்தியத்தில் உள்ள இராணுவ தொழில்துறை வளாகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த மின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்ய இராணுவம் 7 ஆளற்ற விமானங்களை ஏவியது. ஆனால் எரிசக்தி உள்கட்டமைப்பை தாக்கக்கூடாது என்ற புட்டினின் உத்தரவை பெற்ற பின்னர் தாம் ஏவிய ஆளற்ற விமானங்களை தாமே சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய இராணுவம் தெரிவித்தது. புட்டின் மற்றும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளுக்கு பல மணி நேரத்திற்கு பின்னர் 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தின் எல்லையில் உள்ள கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் ரஷ்ய எரிசக்தி வசதியை குறிவைப்பதாக மாஸ்கோ குற்றம் சாட்டியது. காஸ்பியன் பைப்லைன் கூட்டமைப்புக்கு சக்தி வழங்கும் எண்ணெய் பரிமாற்ற கருவிகளை 3 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் குறிவைத்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. இது தீயை ஏற்படுத்தியது மற்றும் ஒரு எண்ணெய் டேங்க் அழுத்தத்தை இழக்க வழிவகுத்தது. அமெரிக்க ஜனாதிபதியின் அமைதி முயற்சிகளை சீர்குலைக்கும் நோக்கில் உக்ரைன் ஆட்சியால் வேண்டுமென்று இயற்றப்பட்ட மற்றொரு ஆத்திரமூட்டலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ரஷ்ய சக்தி வசதிகளை உக்ரைன் குறிவைத்தது என்பது முற்றிலும் தெளிவாக உள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அசோவ் கடல் மற்றும் பல ரஷ்ய பிராந்தியங்கள், எல்லை மாகாணங்களான குர்ஸ்க் மற்றும் பிராயன்ஸ் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளான ஓரியோல் மற்றும் துலா ஆகியவற்றை நோக்கி 57 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டதாக ரஷ்யா கூறியது. போர் நிறுத்தம் என்ற வார்த்தைகள் மட்டுமே போதாது என்று செலன்ஸ்கி கூறினார். ரஷ்யர்கள் எங்கள் வசதிகளை தாக்கவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக அவர்களை தாக்க மாட்டோம் என்றும் செலன்ஸ்கி கூறினார். இதற்கிடையில் போரின் மிகப்பெரிய பரிமாற்றங்களில் ஒன்றில் தலா 175 கைதிகளை பரிமாற்றிக் கொண்டதாக இரு தரப்பினரும் புதன்கிழமை தெரிவித்தனர். மேற்கத்திய நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற புட்டினின் முக்கிய நிபந்தனையை செலன்ஸ்கி நிராகரித்தார். பொதுமக்கள் உள்வரும் விமான தாக்குதல்களில் பாராமுகமாக இருந்தால் போரின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்ததால் அவ்வாறு செய்வது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றார். உக்ரைனுக்கு உதவி செய்வதில் யாரும் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக உக்ரைனுக்கான உதவி அதிகரிக்கப்பட வேண்டும் என்று செலன்ஸ்கி கூறுகிறார். ரஷ்யர்களிடமிருந்து எந்த ஆச்சரியங்களுக்கும் உக்ரைன் தயாராக உள்ளது என்பதற்கான சமிக்ஞையாக இது இருக்கும். செலன்ஸ்கி எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் மிகவும் கடினமான பிரச்சனைகளில் ஒன்று பிராந்திய சலுகைகள் பிரச்சனை என்று கூறினார். எங்களை பொறுத்தவரை சிவப்பு கோடு என்பது உக்ரைனிய தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை ரஷ்யனாக அங்கீகரிப்பதாகும் என்றார். அதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இது எமது உறுதியான நிலைப்பாடு என்றார் அவர்.